அறிந்திருக்கின்றீ எங்கள் ஒவ்வொருவரையோ சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் நல்ல கரங்களை தட்டி நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன் ஏசையா நீ நீர் அறிந்திருக்கி முடிஞ்ச கரங்களை வைத்து நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி அப்பா நன்றி ராஜா நீ காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் எல்ரோயி என்னை கண்டீரே அவர் நம்மை காண்கிறவர் எல்ரோயி எங்களை காண்கிறவரே இரவு வேளையில எங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்தவர் என்னை கண்டீரே நன்றியா ஆமே என்னை கண்டீரே நன்றியை உம்மை முழு உள்ளத்தோ முழு பல அவர் முழு உள்ளத்தோடு அன்பு கூர்ந்து சொல்லும் ஆராதனை 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 என்னோடு இருக்கும்போ என்னாலோ வெற்றி சொல்லோ இயேசு என்னோடு வெற்றி உண்டு தோல்வி எனக்கு இல்லை அறிக்கை செய்வோம் தோல்வியான இல்லையே நான் தோற்று போவதில்லை தோல்வியான சிறையிருப்புகள் நிரந்தரம் அல்ல சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே ஆமே சாதிகளை தேவ ஜனத்துக்கு விரோதமா எழுதப்பட்ட எல்லா தீர்ப்புகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஓ ஹalleluya 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 நீர் என்னோடு கடைசி சொல்லு இருக்கும்போ என்னாலோ இயேசு என்னோடு இருக்கும்போது தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை சிறையிருப்புகள் நிரந்தரம் அல்ல நீங்க இப்போது இருக்கிற சில சிறையிருப்பு யோசேப்பே நீ இருக்கிற இந்த சிறையிருப்பு தான் முடிவு நினைச்சிடாத இந்த சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார் சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தா அதே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படுகிற காரியம் நடக்காது உன் குடும்பத்துல நடக்காது கர்த்தர் உன் வலது கையை பிடிச்சு சொல்றார் நான் உன் கூட இருக்கிறேன் ஓ பராக்கிரமசாலி அல்லவா நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்லவா தரிசனத்தை பெற்ற தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பயப்படுத்துகிற மீதியானிய சேனை இதோ நாள் வருகிறது உன்னை கண்டு பயப்படுகிற நாள் வருகிறது உன்னை பயப்படுத்துகிற அந்த வியாதி உன்னை பயப்படுத்துகிற அந்த
இருந்த குடும்ப சமாதானத்தை கெடுத்த பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கண்டு பயப்படுகிற நாட்கள் வருகிறது. நல்ல வாய்களை திறந்து நான் தோற்று போறது இல்லை, என் வாழ்க்கை சிறையிருப்புல முடிய போறது இல்லை, ஓ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ராகாபா ஷகதரபா, என் வாழ்க்கை அப்படியே இருக்க போறது இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் உண்டு, எனக்கு ஒரு மாற்றம் உண்டு. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் துதிச்சிட்டு அடுத்த நம்ம பிரசங்க வார்த்தையை கேட்க போறோம். முடிஞ்சவர்கள் எல்லாம் எழும்பி நின்று ஒரு 2 நிமிடம் நீங்க ஆராதிச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியும். ஆனாலும் ஆவியானவர் இந்த ஆரம்ப வேளையில ஒரு சிலரோடு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். இந்த பாடு நிரந்தரம் கிடையாது மகளே, இந்த போராட்டங்கள்லாம் நிரந்தரம் கிடையாது. இந்த நேரத்தில் நீ சோர்ந்து போகாத, போராட வேண்டிய நீ சோர்ந்து போயிடாத. உன்னை கொண்டுதான் ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல மொத்த மீதியானியரை நான் முறியடிக்க போகிறேன். இப்போது போரடித்து கொண்டிருக்கிற மீதியானியருக்கு பயந்து போரடிக்கிற நீ, போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமா, ஓ கிதியோனே, கர்த்தர் ஒன்னதான் மாற்ற போறாரு. இன்னைக்கு நீ பயந்து கொண்டிருக்கிற, ஆனா நாளைக்கு எதிரிகள் சொல்ல போறாங்க, கர்த்தருடைய பட்டயோ கிதியோனுடைய பட்டயோ, கர்த்தருடைய பட்டயோ கிதியோனுடைய பட்டயோ. கர்த்தர் உங்க வாயா இருக்க போறாரு, கர்த்தர் உங்க கையா இருக்க போறாரு, கர்த்தர் உங்க குடும்பத்தின் தலைவரா இருக்க போறாரு. ராகாபா ஷகதரே. எளியவர்களின் மறக்கப்படாத வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. நான் சிறியவன் ஐயா. இங்க வந்திருக்கிற யாரோ சொல்றீங்க, ஐயா எனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை என் பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை, என் பலத்துக்கு மிஞ்சின பாரம், இந்த பாரத்தை நான் எப்படி கடக்க போறேன், இந்த போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்ள போறேன், என் தகப்பன் குடும்பத்தில் நான் எல்லாரிலும் சிறியவன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சின்னவனா தான் இருக்கிற, இதோ காலம் வருகிறது, நான் உன்னை ஒரு காரியத்தை தீவிரமா நடப்பிக்க போகிறேன். சின்னவன் 1000 போறான், சிறியவன் பலத்த ஜாதியா மாற போறான். சின்னவனுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், பெரியவனுக்குள்ள அல்ல, பராக்கிரமசாலிகளுக்குள்ள அல்ல, எல்லாராலும் தள்ளப்பட்ட உனக்குள்ள, சின்னவன் என்று அழைக்கப்பட்ட உனக்குள்ளதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல. நல்ல அபிஷேகம் பெற்ற எல்லாரும் கர்த்தர் உன்னோடு இருக்கிற சகோதரி, ஓ அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. ஓ தீமோத்தேயுவே, உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. ராகாபா ஷிகாதா ராகாதாரா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆரம்ப வேளையில ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம். எதிரிகளை துரத்துகிற, பிசாசுகளை துரத்துகிற ராகாபாரா இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். ரேகாதா தூடா பாகாதாலா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யுத்த குதிரையா சிலரை மாத்துகிறாரு. இனி நீங்க போகும்போது கர்த்தர் உங்களை யுத்த குதிரையா தான் அனுப்ப போகிறாரு. போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா மலைகளை நொறுக்குகிற ராகாபாலா ஷீகாதாலா ராபா. ஓ அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே, என்மேல் அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே ஆவியே சொல்லுவோம், ஆவியே ஆமே. எங்கள் ஒவ்வொருவரை வெள்ளத்தினால் அல்ல, தேவ ஆவியால் நிரப்பும். அபிஷேகம் பெற்ற எல்லாரையும் நிரப்பும். அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. ராகாதாலே அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் மீது பாகால் எதிர்த்தீருவே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்தீருவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பான், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை இறங்குகிறவர். நெருப்பாயிரங்கிடுவார் தெய்வம், தெய்வம் நெருப்பாயிரங்கிடுவார். எங்கள் ஒவ்வொருவரை பலப்படுத்துகிற ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பெரிய பர்வதங்கள் சமபூமியாய் மாறட்டும். தேவ ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. அசைவாடு அசைவாடு
ஒவ்வொருவர் மேல் ஆவியே ஒவ்வொரு நிரம்போ கடைக்காலம் உள்ள முழங்காலம் வீச்சினாலும் அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ரமலலா நல்ல கரங்களை தட்டி தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 பண்ணுங்களேன். ஒரு நிமிடம் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. அந்த ஆண்டவருடைய கரம் சிலரை தொடட்டும், சிலர் மேல அவருடைய கரம் வந்து அமரட்டும். எலியாவின் மேல் வந்து இறங்கின கர்த்தருடைய கரம் ஓ ராகாபனுடைய ரதத்திற்கு முன்பதாக ஓட பலன் தந்த கர்த்தருடைய கரம் ஓ உங்களுக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற தேவ அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ஓ ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார். சொல்லி என் பிள்ளைங்களிடத்துல நான் சில காரியத்தை நான் திரும்ப பண்ண போகிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுக்க போறேன். சத்துரோக கையில சில காரியத்தை கத்தர் அழகா கொடுத்த சில காரியம், கத்தர் மகிமையா கொடுத்த சில காரியம், சில தரிசனங்களை சத்துரு இடிச்சு போட்டானா, சில காரியங்களை சில திட்டங்களை சில தரிசனங்களை சத்ரு உடைச்சு போட்டானா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உடைச்சது சத்ருவா இருக்கலாம், எடுக்கிறது வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் சொல்றாரு, நான் எடுக்க போறேன். விழுந்து போன சில தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய கரம் எடுக்க போறது. உங்க பிள்ளையை கர்த்தர் எடுக்க போறாரு. உங்க குடும்பத்தை இடிச்ச சத்துருக்கு விரோதமா ஆண்டவர் சொல்றாரு, நான் எடுக்க போறேன். இனி அந்த பிள்ளையை நான் எடுக்க போறேன். நம்புறவங்க எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து, சில தலைமுறையா தொடர்ந்து வருகிற சில வியாதிகள் கர்த்தர் இந்த நாளுக்கு பிற்பாடு இல்லாமல் போக பண்ண போகிறார். சில தலைமுறை பாவங்கள், அடிமைத்தனங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், திருடிருக்கலாம், கொள்ளையடித்திருக்கலாம், இயேசு இன்றைக்கு திரும்ப தர வருகிறார். சுகத்தை திரும்ப தர வருகிறார், சமாதானத்தை திரும்ப தர வருகிறார், விடுதலையை திரும்ப தர வருகிறார். நன்றி ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தெய்வம், எங்களுடைய எல்லா இக்கட்டுகளையும் நீர் காண்கிறீர். சிறுமைப்பட்டவனுக்கு நீர் ஆதரவு ஆண்டவர், நீர் தான் அடைக்கல ஆண்டவரே. நெறிந்த நாளல முடியாத தெய்வம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தெய்வம். நீர் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்கப்பா. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறவங்க, நான் ஒரு தனித்து விடப்பட்டவள், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எல்லாரும் என்ன கடந்து போறாங்கன்னு சொல்லலாம். ஆனா நீர் கடந்து போகிற தெய்வம் அல்ல ஆண்டவரே. ஏசப்பாவும் என்ன பார்க்கலையா தம்பின்னு யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க. என் சூழ்நிலை ஏசப்பாக்கும் தெரியலையே, ஏசப்பாவும் என்ன கைவிட்டுட்டாங்களோ? இல்லை, அவர் அப்புறம் போகிறவர் போல இருந்தாலும் உங்க மேல அவர் நோக்கமா இருக்கிறாரு, உங்க மேல கரிசனையா இருக்கிறாரு. உங்களுக்கு அற்புதத்தை மாத்திரம் செய்வது தேவ நோக்கம் அல்ல, உங்களையே அநேக ஜாதிகளுக்கு மத்தியில் அதிசயமாக அற்புதமாக லாசருவின் நிமித்தம் அநேகர் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தார்கள். இங்க இருக்கிற ஒரு சிலர் நிமித்தம் உங்க நண்பர்கள் சொல்ல போறாங்க, கர்த்தர் உண்மையாவே இவன் வாழ்க்கையில செய்தது எந்த ஜாதியினிடத்திலும் நடக்காத அற்புதம். செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையில் விடுதலையை கூறுகிறோம், சமாதானத்தை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் வரணுங்கிறது ஆசை இல்லை. தாவீது ஒரு தடவை ஆண்டவர் தாவீது கையில ஒரு 3 காரியத்தை சொல்றாரு. 3ல 1 செலக்ட் பண்ணு அப்படிங்கிறார். 3 வியாதிகள் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணு அப்படிங்கிறார். அவன் தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் முடிய கரத்திலேயே விழுந்துடுறேன் அப்படின்னு மாதிரி. இவன் பாஸ்டர் சொன்னாங்க, 1 திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அங்கே ஃபாஸ்டிங் ப்ரெஷேஜுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம், எப்படி நீங்கள் வரலன்னா அடுத்த மாதம் கூப்பிட்டுருவோம், வேற வழியே இல்லை. சரி பாஸ்டர் உங்கள் கரத்திலே நான் விழுந்துடுறேன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் வந்துட்டேன். ஆண்டவர் நல்லவர், அவர் ஒரு நாளும் கைவிடாதவர். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய போராட்டம் பிரசங்கம் பண்ணுறது தான்.
பிரசங்கத்தை கேட்டு தான் பழக்கம், நமக்கு ரொம்ப பிரசங்கம் பண்ணி பழக்கம் இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர், சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற நாம் நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களுக்கு விரோதமா போராட்டங்கள் வரும். தரிசனத்தை பெற்றவர்களுக்கு விரோதமா போராட்டங்கள் வரும். எதுவுமே பெறாதவர்களுக்கு விரோதமா அவன் அமைதியா இருப்பான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஒருத்த மேல தரிசனம் இருக்குன்னா போராட்டம் இருக்கும். அழைக்கப்பட்டுட்டா பொறாம இருக்கதான் செய்யும். ஆமா, உங்களை எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஒன்னே ஒன்று அறிஞ்சுக்கிடலாம், நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், உன்னத தகப்பனால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கு விரோதமா 4 பேர் எழும்புவாங்க. யோசேப்பு கனிதெடு திராட்சை செடி, அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, வில்லு எடுத்து செய்கிறாங்க. அவன் பாவம், அவன் என்னையா தப்பு பண்ணான் யோசேப்பு? அவன் அப்ராணிய, அவனை பிடிச்சி அம்பு ஏறிங்களே. இந்த உலகம் நல்லோரை பகைக்கிற உலகம். நீங்களும் நானும் இருக்கிற இந்த காலத்தில் சோர்ந்து போகாதீங்க. பொறாமையின் கண்கள் எழும்பும், வஞ்சிக்கிற ஆவிகள் எழும்பும். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் சத்துரு வெள்ளம் போல வரும்போது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம், நமக்காக யாவையும் செய்கிறவர். ஈசா கூட வந்து சொல்றாங்க, மெய்யாகவே கர்த்தர் உன் கூட இருக்கிறாரியா. நாங்களும் இந்த இடத்துல தோண்டி தோண்டி பார்க்குறோம், ஒன்றும் வரல. நீ வைக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் வருது, நீ போற இடம்லாம் ஆசீர்வாதம் வருது. அதுதான் தேவ பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறதற்கு அறிகுறி. நீங்க போறதெல்லாம் வாய்க்கோ. அவன் உங்களுக்கு விரோதமா 1000 ஆயுதங்கள் எழும்பினாலும் உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும் வாய்க்காது. ஆனா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் செய்கிற மனிதர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அதை எந்த பிசாசும் தடுக்க முடியாது. அதனால நீங்க நல்லா அறிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நல்ல ஒரு போராட்டத்தை குறித்து நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு ஆவிக்குறி, இது வந்து ஒரு டீச்சிங் தான், பிரசங்கம் கிடையாது. நீங்க கவனிச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. ஒரு 25 அரை மணி நேரத்துக்குள்ள நான் 8:10 8:15 முடிக்க விரும்புறேன். வேகமா ஒரு 5 விதமான போராட்டங்களை, இது உங்களை உற்சாகப்படுத்துங்கிறத காட்டிலும் உங்களை கட்டி எழுப்புங்கிறது என்னுடைய சத்தியம், என்னுடைய விருப்பம். இங்க வந்து நல்லா அப்படி உற்சாகப்பட்டுட்டு போறதை காட்டிலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு போறது ரொம்ப ஆசீர்வாதம். புரியுதா? இங்க வந்து நீங்க கட்டப்பட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு போராட்டம் வரும்போது நீங்க அறிஞ்சுக்கிடுவீங்க, இதுக்கு தான் அந்த போராட்டம் வருது, இதுக்கு தான் அந்த சூழ்நிலை வருது. இந்த இடத்துல நான் நிக்கணும், இந்த இடத்துல நான் சோர்ந்து போயிடக்கூடாது, தளர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சுக்கிடணும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு மேல திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்ம வாசிக்கலாம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:12 வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 6:12 எடுத்தவர்கள் சத்தமா வாசிங்களேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. மறுபடியும் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போதும். இந்த 3 இதுதான், 3 காரியங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, விசுவாசத்தின். ரெண்டாவது சொல்லுங்க, நித்திய ஜீவனை, அதற்காகவே நீ. இந்த 3 காரியங்கள் தான். அதுல முக்கியமா ஆண்டவர் சொன்ன காரியம் நல்ல போராட்டம். இந்த உலகத்துல அநேக போராட்டங்கள் உண்டு. சிலர் சின்ன காரியத்துக்கு போராடிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல சில காரியங்கள் உண்டு. சில ஜென்ம ஸ்பாவங்கள் சிலருக்குள்ள அப்படியே இருக்கும். தலைமுறையா சில காரியங்கள் வரும். சில கோப ஸ்பாவங்கள், அதை விடவே மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சிலருக்குள்ள விட்டு கொடுக்கிற ஸ்பாவம் இருக்காது, சிலருக்குள்ள கோப ஸ்பாவங்கள் இருக்கும். சிலருக்கு சில ஸ்பாவங்கள் இருக்கும். பாருங்களேன், இந்த எச்சிக்கையில் கூட காக்கா வரட்ட மாட்டாங்க அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு கொடுக்குற ஸ்பாவமே என்ன இருக்காது, வாங்குற ஸ்பாவம் தான் அதிகமாக இருக்கும். யாராவது ஏதாவது தருவாங்களா? கொடுக்குற ஸ்பாவமே இருக்காது. அந்த ஸ்பாவங்கள்லாம் ஜென்ம ஸ்பாவங்கள். அந்த ஸ்பாவங்கள் மறைந்து கிறிஸ்துவின் ஸ்பாவம் என்னிடத்துல வரணும். ஒவ்வொரு நாளும் ஆவிக்கும் மாம்சத்துக்கு ஒரு போராட்டம் நடக்குது. நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் சாகிற வரைக்கும் நம்ம போராடி தான் ஆகணும். பாருங்க, ஐயா ஆமென்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்குது. அன்னைக்கு ஒரு 70 வயசா ஒரு ஐயா, ஒரு மூத்த ஊழியக்காரர், அவர் பேசும்போது சொல்றாரு, நான் பஸ்ஸில் ஏறும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன். எதுக்காக ஜியா ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா, சரி அவர் தேவனோடு பேசிகிட்டு இருப்பார், என் பரிசுத்தத்தை இந்த பஸ்ஸில் நான் காத்துக்கொள்ளணும். அங்கே டிவியில் அசிங்கமான பாடல் போடுவான். வயசு எத்தனை? 70 வயசுலேயும் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் அதற்கு கிருபைகளை தர்றாரு. ஆனால் நீங்கள் அதற்காக போராடணும். அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்மால் ஒருத்தன் சுற்றி பார்த்துட்டு இருந்தான் பாருங்க. யாரு? தாவீது. என்ன பண்ணிட்டான்? சாத்தான் தூக்கிட்டான். யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் நம்ம யுத்தம் பண்ணி தான் ஆகணும். தேவ பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய சில நல்ல போராட்டங்கிறது, அநேக நல்ல போராட்டங்கள் உண்டு.
பாருங்க, இந்த போராடின கிதியோனை தான் நம்ம இவ்வளவு நேரம் ஆராதனையில கேட்டுக்கொண்டு இருந்தோம். நியாயாதிபதிகள் 6:11 வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை, இதுல இருந்து ஸ்லோவா வாசிங்க. கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கோதுமை யார் கைக்குள்ள போயிடக்கூடாது. உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய அபிஷேகம், உங்க மேல உள்ள தரிசனம் சத்துரு எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எதையுமே சத்துரு தொடக்கூடாது. நீங்க ஒரு காவலாளியா இருக்கணும், நீங்க ஒரு போராட்டக்காரர்களா இருக்கணும். என் எல்லைக்குள்ள சத்துரு வரக்கூடாது, என் குடும்பத்திற்குள்ள என்ன மீறி சத்துரு நுழையக்கூடாது. கர்த்தர் என் வீட்டை சுத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறாரு, ஆனா நான் ஜெபிப்பேன், நான் ஒரு ஜாமக்காரன் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. சத்துரு இன்னைக்கு குடும்பத்தை தொடுகிறான், பிள்ளைகளை தொடுகிறான். இன்னைக்கு பிள்ளைங்க ரகசிய பாவத்தில் இருக்கிறாங்க, அந்தரங்க பாவத்தில் இருக்காங்க. விடாதீங்க, யுத்தம் பண்ண ஆரம்பிங்க. என் பிள்ளைகளை தொட சத்ருவே உனக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கிறதற்காக நான் போராடி ஜெபிப்பேன். பாருங்க, இந்த கோதுமைக்காக போராடித்து கொண்டிருந்தான். அந்த கிதியோனை தான் கர்த்தர் போரடிக்கிறதற்கு ஒரு கூர்மையான ஆயுதமா மாற்றி 12வது வசனத்துல சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடித்ததை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது வேகமாக சில ஆவிக்குரிய போராட்டங்கள், நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும்னா முதலாவது விசுவாசத்திற்கான ஒரு போராட்டம். வாசிங்க யூதா 1:3 வாசிங்க. யூதா 1வது அதிகாரம் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். 1 பேதுருல வாசிக்கிறோம் 5:7 பொண்ணு சோதிக்கப்படுது. ஒரு பொண்ணு எப்படி, நேற்று கூட எங்கள் காணிக்கப்பட்டியில் ஒருத்தங்க இதை போட்டிருந்தாங்க. எனக்கு டவுட்டு, எடுத்து பார்த்தா தங்கம் மாதிரி இருக்கானா, தங்கம் கிடையாது. சின்ன பிள்ளைய விளையாடுறதுல எடுத்து என்னத்தை முடிச்சு போட்டுருச்சு. அது தங்கம் கிடையாது. தங்கம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த தங்கத்தை உருக்கி பார்ப்பாங்க. சோதிக்கப்படும். என் பிள்ளை உண்மையா இருக்கிறானா. கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, சோதித்தார். தமிழில் சோதித்தார்னு மட்டும்தான் இருக்கு, இங்கிலீஷில் அழகா இருக்கு, ஹி டெஸ்டட், பரிச்சித்து பார்க்கிறார். பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா அறிஞ்சுக்கோங்க, தேவன் பொல்லாங்கினால சோதிக்க மாட்டார், டெஸ்ட் வைக்கிறார். என் பிள்ளை பாஸ் ஆயிடுவான். உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை, உங்க மேல ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்குங்க, என் பிள்ளை ஜெயிச்சு காட்டுவான், வாழ்ந்து காட்டுவான். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அவர் என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கும் போதே சில திட்டங்களை, அபிஷேகத்தெல்லாம் வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா, என் பிள்ளை இதை சாதிச்சு காட்டுவான், என் பிள்ளைக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் விசுவாசத்திற்காக போராடும். நல்லா அறிஞ்சுக்கோங்க, ரோமர் 4வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மாத்திரம் நம்ம வேகமாக வாசித்து அடுத்த போராட்டத்தை போகலாம். வாசிங்க ரோமர் 4வது அதிகாரம் 17 அவன் தான் விசுவாசிக்கிறவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசி. போதும், நம்புறதற்கு எதுவுமே இல்லை. என் பையன் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், என் பிள்ளை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் வாழ்நாள் எல்லாம் டாக்டர் என்ன சொல்லிட்டார், சுகர் மாத்திரை எடுக்கத்தான் சொல்லிட்டார். என்னால் ஒன்றுமே முடியாது. ஆனாலும் அவன் சொல்கிறான், நான் நம்புறதுக்கு எதுவே இல்லை, இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணுறான். தேவ பிள்ளைங்க கர்த்தரை நம்புங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் தெம்பு. ஃபாதர் அடிக்கடி சொல்லுவார், கர்த்தரை நம்பு, அதுதான் உனக்கு தெம்பு, வேற எதுவுமே கிடையாது. நீ நம்பலைன்னா தெம்பு இல்லாமல் தான் இருப்ப. கர்த்தரையே உறுதியாக பிடிச்சுக்கோயே. வசனம் சொல்லுது, கர்த்தர் உண்மை உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கிறவன், உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன், உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவீர். நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, நம்புங்க. சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக தான் இருக்கும். சூழ்நிலை எப்பவுமே சாதகமாக இருக்காது. ஆண்டவர் ஒரு பையன் மேலே தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரா, திட்டத்தை கொடுத்துருக்கிறாரா, அவன் எப்படி இருப்பான்னா மற்ற பயிரில் காட்டிலும் தலைகீழாக இருப்பான். தரிசனம் கொடுத்தவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான். அழைக்கப்பட்டவன் ரொம்ப வித்தியாசமாக இருப்பான்.
எல்லாரை காட்டிலும் போராட்டம் அதிகமாக வரும். இவனை கொண்டு கத்தர் எப்படி செய்ய போறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு நாள் வரும், கத்தர் சவுலை பவுலாய் மாற்றினது போல உங்கள் பிள்ளைகளை கத்தர் சந்திப்பார். ஆனால் நீங்கள் நம்பிட்டே இருங்க. என் சரீரம் செத்து போயிடுச்சு, சூழ்நிலை எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர், இன்னார் என்பதை அறிஞ்சிருக்கிற அவர் சொன்னதை செய்து முடிக்கிற அளவு என்னை கைவிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை. அவன் சரீரத்தை நம்பல, அவன் சூழ்நிலையை பார்க்கல. அடுத்த வசனம் வாசிங்க, 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரு நிமிடம் கண்களை மூடி, எனக்கு ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இந்த ஆண்டுல நிறைவேறும். நான் சோர்ந்தே போக மாட்டேன், சூழ்நிலை எதையுமே பார்க்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் நம்புறவங்க ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. ஜீசஸ் மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி மூடி. நீர் நம்ப பண்ணின வாக்குகளை, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பா. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை தரையில் விழாது. உங்களை குறித்து சொல்லப்பட்ட எல்லா நல் வார்த்தைகள் நிறைவேறும். நம்புற தேவ பிள்ளைங்க இங்க இருப்பீங்கன்னா, என் ஆண்டவர் சொன்னதற்காக நான் போராடுவேன், விசுவாசத்தில் உறுதியா இருப்பேன் சொல்றவங்க, எந்த உபத்திரம் வந்தாலும் ஓ நான் விசுவாசத்தில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தா. சூழ்நிலை எது சொன்னாலும் நம்பாதீங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசுவின் நாமத்தினால் இங்கே இருக்கிற யாராவது விசுவாசத்தில் பலவீனத்தோடு இருந்தார்கள் என்றால், இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரும் திரும்பி போகும்போது விசுவாசத்திலே வல்லவர்களாக, ஆபிரகாமின் சந்ததியாராக கர்த்தர் திரும்பி கடந்து போக பண்ணுவீராக. விசுவாசத்தில் ஒரு போராடணுங்க. சூழ்நிலை சொல்றேன், இங்கே வர்றதற்கு முன்பதாக கூட என்னுடைய விசுவாசத்தில் ஒரு போராட்டம் இருந்துச்சு. அநேக போராட்டங்கள். ஏன் இந்த காரியங்கள் நடக்கலை? ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்வார். ஏன் என் பிள்ளைங்களுக்கு இது நடக்கலை? நான் ஜெபிக்க தானே செய்கிறேன், கண்ணீர் வடிக்க தானே செய்கிறேன். கர்த்தர் பார்த்தாரா? பார்த்துட்டு தான் இருக்கிறார், கேட்டுட்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்கு ஆசை ஒரு சின்ன அற்புதத்தை செஞ்சு முடிக்கிறதல்ல. ஒரு அங்கே பாருங்களேன், அண்ணாள் கேட்ட உடனே ஒரு பிள்ளையை கொடுத்துருந்தா அவன் சந்தோஷமாக போயிருந்திருப்பா. ஆனால் அந்த பிள்ளை அம்மாவுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மொத்த இஸ்ரவேலையும் கர்த்தருடைய பக்கத்துக்கு திருப்புகிற ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுப்பதற்காகவே சில தாமதங்கள். நல்லா அறிஞ்சுக்கோங்க, தாமதிக்கிறார் என்று என்னாதீங்க. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இல்லை, அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார், சீக்கிரத்தில் நடத்தி முடிப்பார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, தளர்ந்து போகவே கூடாது. இரண்டாவது போராட்டத்துக்கு நேராக போகலாம். தேவ சித்தம் செய்வதற்கான போராட்டம். படிங்க கொலோசியர் 4:12. முதலாவது படித்தோம் விசுவாசத்திற்கு. இப்போ இரண்டாவது கொலோசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். இந்த எப்பாப்ராத்து ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு ஜெப குறிப்பு அவனுக்கு ரொம்ப மெயினாக வருது. என்ன ஜெப குறிப்புனா, என் ஜனங்கள் எல்லாரும் தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும். அப்போஸ்தலர்ல 13வது அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது தன் காலத்திலே தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்து. அடிக்கடி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் எது செஞ்சாலும் உங்கள் சித்தத்தின்படி செய்யணும் ஆண்டவரே. ஊழியம் செஞ்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி. சிலர் எதுவுமே கேட்குறதே கிடையாது. பிறகு ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இது நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே
ஒன்றுமே கேட்கறது கிடையாது. காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, பைபிள் காலேஜ் போகிறதா இருந்தாலும் சிலர் வருவாங்க, பைபிள் காலேஜ் போயிடுவா, வேண்டாம் தம்பி, கேட்டுட்டு போப்பா, பாதியில் வந்துட்டு அப்புறம் என்ன பிடிச்சி. தேவ சித்தம் இல்லாமல் எங்கேயுமே எங்கே போகக்கூடாது. ஒரு ஆர்வத்தில் எதையுமே பண்ணிடக்கூடாது. தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்து, தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்குறாரா, தேவ சித்தத்தின்படி செய்ய எல்லா காரியங்களையும் தேவ சித்தம். அதுக்கு விரோதமாக ஒரு போராட்டம் இருக்கும். உங்களுக்கு தேவ சித்தம் செய்வதற்கு விரோதமாக போராட்டம் இருக்கும். தேவ சித்தம் எப்பவுமே ஆரம்பத்தில் நமக்கு விரும்பினபடி நிச்சயமா இருக்காது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை வச்சு நம்ம பார்க்க முடியும். லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 22 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். தேவ சித்தம் செய்வதற்கு இயேசு தன்னை அர்ப்பணிச்சார். அவர் மரணத்தை காணாதவர், அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவர் குறித்து போட்டிருக்குது, அவர் நித்தியவாசி. நித்தியவாசினா அவருக்கு மரணமே கிடையாது. மரணத்தின் வாசனை என்னன்னே தெரியாது அவருக்கு. இப்போது மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய கட்டாயம். பாவத்தின் சம்பளமாகிய மரணம் மனுஷரால் வந்துச்சு. இப்போ கடவுள் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய நேரம் வருகிறது. இப்போது இவருடைய மனது அதை ஏற்றுக்கொள்ள துடிக்கிறது. அதனாலதான் எபிரேயர் 5:7 நினைக்கிற, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்றாரு, கண்ணீரோடு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, எனக்கு இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை கடைசி முடிக்கிறார் பாருங்க, என்னுடைய சித்தத்தின்படி. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது எத்தனை பேர் உண்மையா ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி இதை செய்யுங்க, இந்த வேலை கொடுங்க, ஆனா உங்க சித்தத்தின்படி கொடுங்கன்னு கேட்டு முடிக்கிறீங்க. ஜோவ குறிப்பை கொடுத்துட்டு கடைசி முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் தெரியுமா? உங்க சித்தத்தின்படி. வினையாயிருங்க. சில வேலையை கேட்டு வாங்கி வினையாயிட்டுன்னு நினச்சிக்கோங்களேன். பிறகு ஆண்டவரே, இந்த வேலையை எதுக்குப்பா இந்த பையனுக்கு கொடுத்தீங்க? இந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தான், போனதுலேருந்து ஒரே குடிகாரனா மாறிட்டான். காரணம் நம்ம தேவ சித்தத்தின்படி. அநேக நேரத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், நம்ம சுய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோம், சுய சித்தத்தின்படி கேட்கிறோம். அதனால நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை. தயவு செய்து வாலிபர்கள் ஒவ்வொருவரும், எல்லாரும் பெரியவர்களாக இருக்கலாம், தேவ சித்தம் செய்ய எல்லாரும் ஒப்பு கொடுத்து, என்ன சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணுங்கிறவங்க ஒரு நிமிடம் கண்களை முடியுது. இந்த குறிப்புக்காக ஆண்டவரே, முதலாவது விசுவாசத்தில் ஒரு நல்ல போராட்டம், ரெண்டாவது தேவ சித்தம் செய்வதற்காக ஒரு நல்ல போராட்டம். எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் ஓ தாவீது கேட்குற, ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? அது பரவாயில்ல, என் முழு குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க போயிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் நான் இழந்திருந்தாலும் பரவாயில்ல, தகப்பனே உங்க சித்தம் என்னது சொல்லுங்க, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லாம நான் எதையும் செய்ய போறது இல்லை. அப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்கள் இந்த காலை இந்த இரவு வேளையில கர்த்தர் இங்கே எழுப்புவார்களாக. தாவீதின் சந்ததி தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புவாராக. மூன்றாவது, வேகமா போகலாம், 1 தீமோத்தேயு 3:18 இன்னொரு போராட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுல் இப்படியாக சொல்லுகிறான். 1 தீமோத்தேயு 3:1-18 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:18. தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. எதை குறித்து ஒரு நல்ல போராட்டம் பண்ணணுமா? உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே. இருக்கிற ஒரு சிலர் மேல ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுத்திருப்பார். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அநேகருக்கு முன்பதாக நிமிர்ந்து நிற்கிற ஒரு பெரிய ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்தார். அந்த தரிசனத்திற்காக அவன் வாழ்ந்தான். அதனால தான் யோசேப்புக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, அவன் ஒரு தரிசன புருஷன். உங்களை பார்த்து சொல்லணும் 4 பேர், ஐயா இவன் தரிசனத்துக்காக வாழ்றவன் ஐயா, சும்மா பணத்துக்காக வாழ்கிறவன் அல்ல, பொருளுக்காக வாழ்கிறவன் அல்ல. இந்த தம்பி தரிசனத்துக்காக வாழுகிற தம்பி, இந்த குடும்பம் தரிசனத்துக்காக வாழுகிற குடும்பம். பவுல் சொல்லுகிறான், நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்பட்டாதவனா இருக்கவில்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம். ஒருத்தர் வந்து சொல்றாங்க, உன்னை எல்லாரும் எருசலேம்ல போட்டு அடிக்க போறாங்க, கல்லெறிய போறாங்க. அவன் சொல்றான், இயேசுவுக்காக கட்டப்பட மாத்திரம் இல்லை, அவருக்காக நான் என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம். அந்த தரிசனம் உள்ள வாழ்க்கை, தரிசனத்திற்காக ஒரு போராட்டம் பண்ணுகிற ஒரு தலைமுறையை கர்த்தர் இந்த இரவுல இங்கிருந்து எழுப்புவாராக. கர்த்தருக்காக கொடுத்த தரிசனத்திற்காக. அதனாலதான் வேகமா வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை. ஆதியாகமம் 39:9 வாசிக்கிறோம். அவள் நித்தமும் யோசேப்போடு போராடுகிறா.
ஆனா யோசேப்பு அவளோடு இருக்க சம்மதிக்கல. அவன் சொல்லுகிறான், என் தேவனுக்கு விரோதமா, எனக்கு அழைத்த, எனக்கு தரிசனம் தந்த தேவனுக்கு விரோதமா நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு இந்த பாவம் செய்வது எப்படி? இருக்கிற ஒவ்வொருவரும் நல்லா அறிஞ்சுக்கோங்க, வாலிபர்கள் ஒவ்வொருவரும், உங்க மேல ஆண்டவருடைய தரிசனம் உண்டு, உங்க மேல ஆண்டவருடைய திட்டம் உண்டு, உங்க மேல ஆண்டவருடைய தீர்மானங்கள் உண்டு, சில எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஓ தீமோத்தேயுவே, உனக்கு குறிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அவைகளை முன்னிட்டு நீ போராடு. இருக்கிற ஒவ்வொருவரும் போராடணும். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு நிறைவேறணும், எனக்கு மேல உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், எனக்கு ஆண்டவர் சொன்ன சில கட்டளைகள் தரிசனங்கள் நிறைவேறணும். சும்மா சொல்லல, சும்மா தீர்க்க தரிசனங்கள் வரல, சும்மா சொப்பனங்கள் வரல. ஐயா, உன்னை குறித்து கர்த்தர் உள்ள நோக்கம் உண்டு, திட்டங்கள் உண்டு. அதற்காக நீ ஒரு போராட்டம் போராடணும். அதனாலதான் ஃபாதர் பாடுகிறார், நல்லதோர் போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்து கொள்வோ. சொல்லுவோமா? நல்லதோர் போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்து கொள்வோ. நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் கரங்களை தட்டி சொல்லுவோம், நீதியின் எஸ், போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தந்திடுவார் நம் நேசர் வருகையில். ஆமே, கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆமே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆமே, கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு தரிசனம் உள்ள ஒருவனையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தரிசனத்தின் பாதையில நடந்து கொண்டே இருங்க. தரிசனத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தேவ சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாங்க, ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்னா, அந்த மனுஷன் கீழே விழுந்தா எங்க விழுவான்? ஃப்ளைட்ல இருந்து கீழே விழுந்துருவானா? ஃப்ளைட்ல இருந்து திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கிறான், கீழே விழுந்தா எதில் விழுவான்? ஃப்ளைட்டுக்குள்ள தான் விழுவான். நான் சொல்றது புரியுதா? அதே போலதான் தேவ திட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க எங்க விழுந்தாலும் அவருடைய திட்டத்துக்குள்ளதான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அறியாம ஒன்றும் நடக்காது, அவருடைய கரத்துக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு வைச்ச தரிசனத்தை விட்டு வெளியேறாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தரும்படியாக எல்லாரும் கண்களை மூடி இந்த வருடம் முழுவதும் தேவ சித்தத்தை, தேவ தரிசனத்தை முன்னிட்டு ஒரு நல்ல போராட்டத்தை போராடணும். அவர் மகிமையிலே வரும்போது சொல்லணும், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக உங்களை அறிமுகப்படுத்தி, என் மகன் இந்த உலகத்தில் நான் சொன்ன தரிசனத்திற்காக, எனக்கு குறிக்கப்பட்ட திட்டத்திற்காக அவன் போராடினான், அவன் ஜெபிச்சான், அவன் முழங்கால முடக்கினா, கண்ணீரை சிந்தினா, மனுஷங்க புகழ்ந்தாங்களோ இகழ்ந்தாங்களோ தேவ சித்தத்தை செய்து முடித்தான். சாட்சி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் புகழணும், வானம் திறந்து சொல்லணும், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. அடுத்து நான்காவது ஒரு போராட்டம், 2 போராட்டத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எபிரேயர் 12:4 மட்டும் வாசிங்க வேகமா. எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென். பாவத்துக்கு விரோதமா என்ன எப்படி அளவுக்கு போராடணுமா? ரத்தம் சிந்துற அளவுக்கு. நம்ம தாண்டி யோசிப்பை குறித்து பார்த்தோம். தன் வஸ்திரம் போனாலும் என்ன பண்ணிட்டான்? ஓடிட்டான். நீங்க நல்லா பார்க்கணும், தானியேல்ல பார்க்கலாம் ஒரு அதிகாரம், தானியேல் 1:8. அவன் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. அப்போது 10வது வசனத்துல அங்க உள்ள அந்த அவன் சொல்றான் பாருங்க ஒரு காரியத்தை வாசிங்க. தானியேல் 1:10 வாசிங்க. 1:10 பிற்பகுதியை வாசிங்க. ராஜா என்னை சிரசேதனம் பண்ணிடுவாருப்பா, நீங்க இப்படி பண்ணாதீங்க, என் நிலைமை இப்படி ஆயிரும். அப்போ எல்லாரும் சொல்றாங்க, நாங்க இங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம். ராஜா போஜனம் பண்ணுகிற நீங்க 10 நாள் வரைக்கும் என்ன சோதிச்சு பாருங்க, எங்க முகம் வாடி போகாது. அதுதான் தேவனுக்காக நிற்கிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்தத்துக்காக செத்தாலும் சாவோம், நாங்கள் அந்நிய தேவர்களை வணங்க மாட்டோம். அந்த தானியேல் காரியம், அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. இந்த ஆண்டு உங்க காரியம் ஜெயமா இருக்கணுமா? நீங்க பாவத்துக்கு விரோதமா போராடுகிறவர்களா? கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவாராக. கடைசியாக எபேசியர்
6, 12, 11, 12 வாசிங்க. எபேசியர். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் இதுவரைக்கும் நான் எத்தனை போராட்டங்களை சொல்லியிருக்கேன் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் வரிசையா. விசுவாசத்திற்கான போராட்டம், தேவ சித்தத்திற்கான, தரிசனத்திற்கான, பாவத்துக்கு எதிராக போராட்டம். 5வது என்ன போராட்டம்? இப்போ கடைசியா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி, பிசாசின் சேனைகளோடு, பிசாசின் தந்திரங்களோடு. அவ வந்து இப்படியே கொம்ப வச்சு நின்னா நம்மளாம் உண்மையை சொல்றேன், நம்மளை மாதிரி அடிக்கிற ஆளு ஜபத்துல வா சிலர்லாம் அவங்க சோமனும் போதே அன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் அட்டிக்காரு ஸ்டேஜ் ஒரே அட்டி 2ஆ பிளந்திருக்கும் ஸ்டேஜ். அவருக்கு இருக்கிற கோபம் பிசாசு மட்டும் நேராக கட்டச்சான்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம ஆட்களை விட்ட வேற யாரும் அவனை அடிச்சு சாய்க்க முடியாது. ஆனால் பிசாசு நம்ம சுயத்துல இருந்து தான் எழும்பி வருவான் தெரியுமா? நமக்குள்ளே இருந்து தான் எழும்புவான். நம்மளே எல்லாரும் அடிக்காம ஓட்டுறோம் பாருங்க. பேதுருக்கு திடீர்னு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு சொன்னோன்னா இது தேவன் அருள வெளிப்பாடு அப்படின்னோன்னு அவனுக்கு அவ்வளோ உற்சாகம். வாசிங்களேன் மத்தேயு 16வது அதிகாரம் 22, 23 மாற்றம் வாசிங்க. மத்தேயு 16, 22, 23. இந்த நாட்களில் நமக்குள்ள ஆவிகளை பகுத்தறிகிற வரோம் கர்த்தர் நல்ல தரமுடியாக நம்ம ஜெபிக்கணும். எல்லா வார்த்தைகளுமே நம்ம ரொம்ப நிதானமா அறியுக. இது தேவனுக்கு ஏற்ற சித்தமா, இது தேவனுக்கு ஏற்ற பேச்சா, இது தேவனுக்கு ஏற்ற சிந்தனையா, இந்த காரியத்தை குறித்து சொல்றாங்களே இது தேவனுக்கு ஏற்ற சிந்தனையான்கிறத அறிகிற அந்த வரத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தரணும். பிசாசினுடைய தந்திரம் ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினால வஞ்சிச்சுச்சு. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க சத்ருவனுடைய தந்திரத்துக்கு இடம் கொடுத்து தேவன் தந்திருக்கிற விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை, தேவ உறவை இழந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடத்துல நீ போராடுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அநேக ஆவிகள் எழும்பி வரும், அநேக வேசித்தன ஆவிகள் எழும்பி வரும். தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் தான் நீ, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை தான். உன்னை பிரிப்பதற்காக உலக சிநேகம் எழும்பி வரும், உலக ஆசைகள் எழும்பி வரும். நீ ரெடியா இருக்கணும், யுத்தம் பண்ணுவதற்கு ரெடியா இருக்கணும். ஒரு நிமிடம் நீ தளர்ந்து போயிருப்பாய் என்றால், பாளையத்தில் பலவீனமாய் இருந்த எல்லாரையும் அமலேக்கு வெட்டி போட்டான். நீ பலவீனப்படக்கூடாது, ஒரு நிமிடமும் பலவீனப்படக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழித்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாய் என்றால், உனக்கு எதிராளியாய் இருக்கிற பிசாசானவனை துரத்துகிற தேவ வல்லமையை கர்த்தர் உனக்கு தருவா. ஒரு நிமிடம் நீ சோர்ந்து போயிடக்கூடாது, ஒரு நிமிடம் நீ அசந்து போயிடக்கூடாது. கர்த்தர் தெளிந்த புத்தியை தரும்படி ஆண்டவரே நாங்க அறிஞ்சுக்கிடணும். ஆண்டவரே கர்த்தர் பாருங்க உடனே சொல்றார், அப்பாலே போ சாத்தானே. பேதுருக்குள்ள இருந்து போராடுகிற அந்த வார்த்தை, அவன் பேதுரு ஆண்டவர் கடிந்து கொள்ள, அவனுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை, அந்த சிந்தனையை கொடுத்த பிசாசு ஆண்டவர் கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க அதில் நம்ம நிறைய படிக்க முடியும். அதே எபேசியர் 6வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை, 2 முக்கியமான காரியங்கள், விசுவாசம் நம்மளை பாதுகாக்கிறது, இன்னொன்று நம்மளை பிசாசுக்கு எதிர்த்து நின்று நம்ம சண்டை போடணும்னா 2வது 17வது வசனத்தை வாசிங்க. இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை வச்சுதான் பிசாசை வெட்ட முடியும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். இந்த ஆண்டு முழுவதும் இந்த வசனங்களை அறிக்கை பண்ணிட்டே இருங்க. பிசாசு போராடுவான். இயேசு கிறிஸ்து வந்து போராடுறான். மனுஷன் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் ஆண்டவரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் வசனத்தை கொண்டு பெயர்கொள்ளுகிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தின் வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டு வசனத்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லி பிசாசை ஜெயித்தாரு. உங்களுக்கு விரோதமா பிசாசு வரலாம், இந்த ஆண்டுல பல சோதனைகள் வரலாம். சொல்லுங்க, என் ஆண்டவர் சொல்லில வசனங்களை சொல்லி சொல்லி வசனத்தை சொல்ல 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 பிசாசன் அடுங்குவான். உங்க குடும்பத்துக்குள்ள இருக்க முடியாது. வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. வசனம் சொல்லுகிறது, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்புங்க, வார்த்தையை பிடிச்சு கொண்டு திரும்புங்க. அப்போது அவர் உங்க பாவங்களை மன்னிப்பார், அவர் உங்களை அங்கீகரித்துக் கொள்ளுவார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 வித போராட்டங்களை தேவ ஜனங்கள் சந்திக்கிற ஒரு 5 வித போராட்டம்
ஆண்டவரே, இந்த 5 வித போராட்டத்திலையும் நாங்கள் ஜெயம் எடுக்கணும். வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவனோ எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாய் மாற்ற சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அவை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்கள், நல்ல போராட்டம் போராடுவதற்கு முதலாவது விசுவாசத்தின் ஒரு நல்ல போராட்டம். விசுவாசத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. யோவான் ஸ்நானகனை போல கேட்டுறாதீங்க, வருகிறவர் நீர்தானா இல்லை வேறு ஒருவர் வர காத்திருக்கணுமா? விசுவாசம் அநேக நேரத்தில் சோதிக்கப்படும், அநேக கடினமான பாதைகள் வரும், போராட்டங்கள் வரும். எது வந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொன்னது போல சொல்லுங்க, இதுவரை எங்களை தப்புவித்தார், இனிமேலும் தப்புவிப்பார், இப்போதும் தப்பித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்ருவை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, போராட்டத்தை பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். ஏ பிசாசே, நீ சொல்றியா என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிரும்? இல்ல இல்ல இல்ல, இதற்கு பிற்பாடு எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு, பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. யோபு இழந்ததை கர்த்தர் திரும்ப 2 மடங்கு தந்தது போல கர்த்தர் இழந்தவைகளை சிலவைகளை திரும்ப தருவார். விசுவாசத்தில் உறுதியா இருந்து எதிர்த்து நில்லுங்க. அநேக போராட்டங்கள் உண்டு, இந்த ஆண்டில் அநேக போராட்டங்கள் உண்டு. தேவ ஜனத்துக்கு விரோதமா சத்துரு எந்த ஆண்டில் இல்லாத அளவுக்கு எழும்பிச்சு வருவா. ஆனா நீங்க எதிர்த்து நிற்பீர்கள் என்றால், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நிற்பீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா வருகிறவன் 7 வழியா ஓட போகிறான். உங்களுக்கு விரோதமா வரும்போது எகிப்திய மந்திரவாதிகள் கோல்களோட வந்திருக்கலாம். ஆனா எகிப்திய மந்திரவாதிகள் திரும்பி போகும்போது கோல்களோடு போறதில்ல, வெறுங்கையா தான் போறாங்க. ஏனென்றால் அவர்களுடைய ஒவ்வொரு கோல்களையும் கர்த்தருடைய கோல் முழுங்க போகிறது. உங்க கரத்தில் இருக்கிற கோல், உங்களோடு இருக்கிற தெய்வம் சத்துருவினுடைய எல்லா காரியத்தை அதமாக்க போகிறார். எல்லாரும் எழுப்பி நின்று ஒரே ஒரு நிமிடம், ஆண்டவரே இந்த ஆண்டு ஒரு நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, என் இயேசுவுக்காக தேவ சித்தம் செய்வதற்காக, தரிசனம் நிறைவேறுவதற்காக ஒரு போராட்டம் போராட என்னை அர்ப்பணிக்கிறேன். எலும்பு சீயோனே எலும்பு, கர்த்தர் உன்னை கொண்டுதான் செய்ய போறாரு. போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமா மாற்ற விரும்புகிறார். சோர்ந்து போனது போதும், படுத்திருந்தது போதும், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, இங்க வந்த ஒவ்வொரு ஜனங்களை ரேமா மாமா அப்படி ஆவியால நிரப்புகிற ஜி மேஜர் ஒவ்வொருவரையும் நீ நிரப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோமா, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஆமே, நீ சோர்ந்து போகா, அதிசீக்கிரத்தில் நீ இந்த லேசான உத்திரவம், லேசான அதிசீக்கிரத்தில் நீ இந்த லேசான கடை சோர்ந்து போகாதே, சோர்ந்து போராடுவதற்காக நீ சோர்ந்து போகாதே. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாரு, அவரை போல நீனும் வாழ உன்னை அர்ப்பணித்துக் கொள். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென் ஆமென், சோர்ந்து போக மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வம். இரவு வேளையில சோர்ந்து போன பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. சோர்ந்து போக மாட்டேன். ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், குடும்பத்தில் அற்புதம் நடக்கிற வரைக்கும் சோர்ந்து போக மாட்டேன். தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற வரைக்கும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், யாக்கோபை போல போராடுகிற தேவ கிருபை, இரவோடு இரவாக தேவனோடு சந்திக்கிற, தேவனோடு ஐக்கியப்படுகிற சில ஐக்கியங்கள் உண்டாகட்டும், சில போராட்டங்கள் உண்டாகட்டும், ஜெபத்தில் ஒரு போராட்டம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் யுத்த குதிரைகளாய் மாற்றுவீராக. இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒருவேளை வரும்போது சோர்வோடு வந்திருக்கலாம். அநேக போராட்டத்தில் எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலமெல்லாம் நான் காத்திருக்கிறேன்.
ஐயா எனக்கு அற்புதம் எங்கேயான்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆனா இங்கிருந்து திரும்பி போகும்போது ஒரு பராக்கிரமசாலியாக, ஓ கர்த்தர் என்னோடு இருக்கிறா, நான் ஒரு பராக்கிரமசாலி, நான் போகும்போது எல்லாவற்றையும் முறியடிக்கிறவனாக, சத்ருவின் அரண்களை முறியடிக்கிறவர்களாக கர்த்தர் இங்க இருக்கிற ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி நன்றி. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா தரா